காதல் என்கின்ற உணர்வினை தருவதே கடவுள் தானே. அப்படி இருக்க காதலை கடவுள் தடை செய்வாரா? ஒரு திருமணம் என்று வரும் பொழுது அங்கே 8 வகையான திருமணத்தை பற்றி சாஸ்திரம் விரிவாகவே பேசுகிறது. காந்தர்வ விவாகம் என்பதைத்தான் நீங்கள் காதல் திருமணம் என்ற பெயரிலே இந்த காலத்திலே சொல்கிறீர்கள். புராணங்களிலே கூட காதல் என்று சொன்னாலே அங்க கிருஷ்ண பரமாத்மா நினைவிற்கு வருகிறார். அதே மாதிரிதான் அந்த காதல் திருமணம் என்று வரும் பொழுது வள்ளி திருமணத்தை மிகவும் பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தானே. காதலுக்கு சாஸ்திரம் எதிரானது அல்ல, அந்த காதல் திருமணத்திற்கும் எதிரானதல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காதல் திருமணம் செய்வது சாஸ்திர ரீதியாக ஏற்புடையது அல்ல என்கிறார்கள். காதல் திருமணத்தை சாஸ்திரம் ஏன் எதிர்க்கிறது? அதை கேட்டுட்டு அவங்க இன்னமும் கேட்டிருக்காங்க, காதல் என்கின்ற உணர்வினை தருவதே கடவுள் தானே. அப்படி இருக்க காதலை கடவுள் தடை செய்வாரா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல காதல் திருமணம் செய்வது என்பது சாஸ்திர ரீதியாக ஏற்புடையது அல்ல என்கின்ற வாதமே தவறானது. அப்படின்னா இப்ப காதல் திருமணம் செய்வதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு திருமணம் என்று வரும் பொழுது அங்கே 8 வகையான திருமணத்தை பற்றி சாஸ்திரம் விரிவாகவே பேசுகிறது. 8 வகையான திருமணங்கள் உண்டுன்னு சொல்றார். அது என்ன 8 வகையான திருமணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராமம், தெய்வம், ஆருஷம், பிராஜாபத்தியம், 5வது குறிப்பாக கவனிக்க வேண்டியது 5வதாக காந்தர்வம் அப்படிங்கிற ஒரு விவாகத்தை பற்றி பேசுகிறார்கள். காந்தர்வம். 6வதாக பார்த்தோம்னா ஆசுரம், ராட்சசம், பைசாசம் என்று 8 வகையான திருமணங்களை பற்றி பேசுகிறது. இதுல கடைசியில 6, 7, 8 ஒரு 3 வர்றது இல்லையா? ஆசுரம், ராட்சசம், பைசாசம் என்கின்ற அந்த திருமணங்கள் நிச்சயமாக அவைகள் ஏற்புடையது அல்ல. அவைகளை பற்றி அது நல்ல பலனை தராது என்று அவைகளை ஒரு தேவைகளாக ஒதுக்கி வைக்கிறது. முதல்ல சொல்லப்படக்கூடிய 4ம், அதாவது பிராமம், தெய்வம், ஆருஷம் மற்றும் பிராஜாபத்தியமாக 4ம் அதி உத்தமமாக சொல்கிறார்கள். 5வதாக சொல்லப்படக்கூடிய அந்த காந்தர்வ விவாகம் அப்படிங்கறது வச்சிருக்கா இல்லையா, இது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சமநிலையாக வைத்திருக்கிறார்கள். இந்த காந்தர்வ விவாகம் என்பதைத்தான் நீங்கள் காதல் திருமணம் என்ற பெயரிலே இந்த காலத்திலே சொல்கிறீர்கள். அப்படின்னா இப்ப காதல் திருமணம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா, இதனை கடவுள் தடை செய்கிறாரான்னு சொன்னா, நிச்சயமாக கடவுள் தடை செய்யவில்லை, சாஸ்திரமும் இதனை எதிர்க்கவில்லை. எப்பொழுது எதிர்க்கிறது தெரியுமா? முதல்ல சாஸ்திரம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. சாஸ்திரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்தவித துன்பமும் இன்றி நல்லபடியாக வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சூத்திரங்கள் தான் சாஸ்திரங்கள் என்பது. சூத்திரம்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலான்னு தானே சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. ஃபார்முலாங்கிறத எங்க யூஸ் பண்ணுவோம்? ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு தானே சொல்றார். அதாவது ஒரு கணக்கினை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிக்கலான கணக்கிற்கு கூட அந்த இங்கிலீஷ்ல எப்படி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைகளுக்கு தெரியும், எப்படி வச்சிருப்பா, மேக்ஸ்ல சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. ஆக கணக்கு என்பதே ஒரு ப்ராப்ளம்னு கொடுக்கும் பொழுது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னா அதற்கு ஒரு ஃபார்முலாங்கிறது தேவைப்படுறது தானே. அந்த ஃபார்முலாவை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பார். நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் தானே. உதாரணத்துக்கு சொல்றேன், பித்தாகரஸ் தியரம்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த பித்தாகரஸை போல எப்படி கணக்கிலே ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரோ நம்முடைய ராமானுஜர், கணித மேதை ராமானுஜர் எத்தனையோ ஃபார்முலாக்களை எப்படி டிரைவ் பண்ணி வச்சிருக்காளோ, அதுபோல நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக சாஸ்திரங்களை நமக்கு ஒரு சூத்திரங்களாக, அதாவது ஃபார்முலாக்களாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஃபார்முலாவை நம்ம பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்பதே வருவதில்லை. சரி, இப்ப நம்ம அந்த காதல் திருமணம்ங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இந்த காதல் திருமணம் என்பது அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு 3 விஷயங்களுக்கு பிரச்சனை என்பது வரக்கூடாதுன்னு சொல்றார். எந்த 3 விஷயங்கள்னு சொன்னா, முதலாவதாக அவரவர்களுடைய சுய தர்மம், ஸ்வதர்மம்னு சொல்றா இல்லையா, தங்களுடைய தர்மத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது,
தங்களுடைய குடும்பத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களுக்கு அது எந்த விதத்திலும் தீங்கு நேர்த்து விடக்கூடாது என்பதற்காக. மூன்றாவதாக, இந்த சமூகத்திற்கு அது எதிரானதாக இருக்கக்கூடாது. இந்த சமூகத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கும் இந்த திருமணத்தின் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் உண்டாகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. இதற்கு உட்பட்டு அந்த காதல் என்பது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்ளலாம். இந்த காலத்து குழந்தைகளே பார்க்கலாமே, லவ் பண்றா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றா பேரண்ட்ஸ் வந்து, நீங்க பர்மிட் பண்ணா மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம், இல்லைன்னா நாங்க அப்படியே இருந்துடுறோம்னு சொல்றா இல்லையா, நாங்க கல்யாணமே பண்ணிக்காம இருந்துடுறோம்னு சொல்றா இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்திற்கு, தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த குடும்பத்திற்கு இந்த காதல் திருமணத்தின் மூலமாக எந்த விதத்திலும் பாதிப்பு உண்டாகிவிடக் கூடாது. அதேபோல் தன்னுடைய அந்த தர்மத்திற்கு மாறாக நாம் செயல்பட்டு விடக்கூடாது. அதே போலத்தான் தன்னுடைய சமுதாயத்திற்கும் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. அவ்வளவு ஏன், அந்த நாள்லயே நம்ம காதல் திருமணம் நிறைய பார்த்திருப்போமே. புராணங்களிலே கூட காதல் என்று சொன்னாலே அங்க கிருஷ்ண பரமாத்மா நினைவிற்கு வருகிறார். அதே மாதிரிதான் அந்த காதல் திருமணம் என்று வரும் பொழுது வள்ளி திருமணத்தை மிகவும் பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தானே. அவ்வளவு ஏன், ராமபிரான் கூட அந்த சுயம்வரத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே விஸ்வாமித்ர மகரிஷி அழைத்து செல்லும் பொழுதே கூட அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். கம்ப நாட்டாழ்வார் அழகா பிரிச்சு வச்சிருப்பார். எப்படி சொல்லி இருப்பார், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லியிருப்பார் தானே. அங்கேயே காதல் என்பது பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கிறது தானே. ஆக காதலுக்கு சாஸ்திரம் எதிரானது அல்ல, அந்த காதல் திருமணத்திற்கும் எதிரானதல்ல. எந்த சூழலில் இந்த மூன்று விஷயங்களுக்கு, தர்மத்திற்கும் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் அது எந்த விதத்திலும் தீங்கு நேராது, அது தீங்கினை நேர்த்து விடாது என்று வரும்பொழுது மட்டும்தான் அந்த காதல் திருமணமானது சாஸ்திரத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதைத்தான் காந்தர்வ விவாகம் என்ற பெயரிலும் சொல்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.